ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ரக்கோலியும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அது நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இதில் ப்ரக்கோலி பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சுடு தண்ணியில் இந்த ப்ரக்கோலியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுலேயே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சுடு தண்ணிக்குள்ளார நல்லா முழுகட்டும். இந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது ஒரு பக்கம் பாருங்கள், பாதி அளவு வெந்து வந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி நம்மளோட ஒரு ஃபிங்கர் நீட்டத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு அந்த ப்ரக்கோலியும் பட்டாணியும் வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஜன்னி வச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாங்க. நம்ம கிரேவி செய்யும் பொழுது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது நமக்கு கிரேவி பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி அதிகமாக கிடைக்குங்க. குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியும் நல்லா திக்காகவும் நமக்கு கிடைக்கும். இதை அரைச்சி வச்சிட்டேன். இப்போது நம்ம கிரேவி செய்கிறதுக்காக ஒரு அகலமான கடாய் எடுத்துருக்காங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. இது வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சமாக கசிஞ்சு வர்ற இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா காரத்துக்காக மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலைங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்தேன். அந்த இஞ்சி, பச்சை மிளகா அதோட ஸ்பைசஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கரம் மசாலாவிலையும் காரம் இருக்கும். அந்த காரமே எனக்கு போதும், அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதா இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது சால்ட்டு சேர்த்துக்கிறாங்க. டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல ப்ரக்கோலி பட்டாணியை அதை சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சும் வந்துடுச்சு. நம்ம மசாலா வதக்கி அரைச்சதுனால அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. ஆல்ரெடி நம்ம வதக்கி விட்டுட்டோம். இந்த பாதி அளவு காய் வேகிறதுக்கும் அது கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுனாவே நம்மளோட கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சொல்லிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு
அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா நல்லா கொதிச்சு கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். இந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.